இதெல்லாம் பார்த்தீங்கன்னா J33 வந்து 50 kg கவரில் பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு டைம் வந்து இலைலாம் அப்படி கொட்டிடும். இதுக்கப்புறம் வந்து இலை கொட்டாது, நல்லா தெளிவாகிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 feet ஹைட்டில் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி 2 times காய் வர்றது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் J33ன்றது. அது இனிப்புமே பார்த்தீங்கன்னா சூப்பரான லெவல் 20 kg பக்கம் வரும். இயர்லி 2 times காய்க்கக்கூடியது தான் J33. ஸோ J33 எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த லீஃபையும் உங்களுக்கு காட்டுற பாருங்க. அது மேலே வந்து கோபுரம் மாதிரி 2 ஜிக்ஸாக் மாதிரி வரும். அது மேலே எல்லா செடியிலுமே கம்பல்சரி இருக்கும். இந்த செடியில் இருக்கு பாருங்க. அதாவது இந்த கருவும் அதாவது ஒரே ஈவனாக இருக்கும். அந்த லீஃபில் ஒரே சைடில் ஈவனாக இருக்கும். இந்த லீஃபில் கூட நுனியில் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி எல்லா செடியிலையுமே மேக்ஸிமம் அந்த மாதிரி கருவு இருக்கும். அதுக்காக எல்லா இலையிலையும் இல்லை, மேக்ஸிமம் இலையிலும் இருக்கும் பாருங்கள். இந்த இலையில கூட இருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் கோபுர லீஃப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் J33. அது மட்டும் இல்லாமல் இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெளிவாக தெரியும், கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி. இதை நீங்கள் வியட்நாம் பார்க்கும்போது அந்த லீஃப் வந்து நைஸாக இருக்கும். J33 மட்டும் உங்களுக்கு அந்த லீஃப் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும், அந்த நரம்பு எல்லாமே. ஸோ இதுதான் வந்து J33 பாருங்கள். இந்த லீஃபில் கூட கொனையில் தெரிந்து பார்த்தீங்களா, கோபுரம் மாதிரி சேஃபு. ஸோ இதெல்லாம் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 2 times வர்றது 20 kg வரும் வெயிட். டேஸ்ட்லாம் நீங்கள் சொல்லிக்கவே தேவையில்லை. அதுக்காக தான் அந்த 33%ன்றதுக்காக தான் J33 பேரே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். காய் வச்சாலுமே நீங்கள் ஒரு 1 yearக்கு நீங்கள் பிஞ்சு ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சூப்பராக பழம் சாப்பிட்லாம். மாடி தோட்டத்துலேயுமே செட் ஆகும். ஒரு சிலர் பெரிய பெரிய ட்ரம்மில் வச்சு மாடி தோட்டத்துலையுமே வளர்க்குறாங்க. பட் தரையில் வச்சு கமர்ஷியலாக நீங்கள் சேல்ஸுக்கெல்லாம் பண்ணணுன்னா தோட்டத்துக்கு பெஸ்ட்டான ஒரு வெரைட்டிஸ்னால் அது J33 தான். இயர்லி 2 times வரும். ஸோ வேண்டுங்க ஸ்க்ரீனில் இருக்கிற 2 நம்பருக்குமே வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜே போடுங்க. மேக்ஸிமம் ஃபோன் பண்ணால் இல்லை அட்டென்ட் பண்ண முடியாது. இல்லை நேரில் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கிருஷ்ணகிரி சிவானாஸ்திரிக்கு டேரெக்டாகவே வரலாம். கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை பைபாஸில் ஒரு 5 kilometers செந்தில் பப்ளிக் ஸ்கூல் மற்றும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாரத் பப்ளிக் ஸ்கூல், 2 ஸ்கூலுக்கும் மிடில் தான் இருக்குது. பைபாஸ்லேயே தான், எங்கேயும் சர்வீஸ் ரோடெல்லாம் கிடையாது. நேரடியாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ.